ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மையுள்ள சங்கையானவன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இன்னல் முஃமின கிர்ருன் கரீம், ஏமாறக்கூடிய தன்மையுள்ளவன் சங்கையானவன் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க? ஒரு முஃமினுக்கு சொன்னாங்க. அவன் ஏமாறக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கும். எதனால இருக்கும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி தாங்கன்னு சொல்லுவான். மனசுல சொன்ன அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறான், கொடுத்துருவான். அவன் ஏமாற்றப்பட்டிருப்பான், அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்டான், அதனால கொடுத்துருப்பான். வல்லாஹி என்று சொல்லுவான், நம்பிடுவான். அவன் வல்லாஹி என்று சொல்றான், அல்லாஹ் உட்படுத்தி சொல்றான், நம்ம சொல்லாட்டி நம்ம நம்பாட்டி பிழையாகிறோமோ நம்பிடுவான், ஏமாந்து கண்டே இருப்பான். அதனாலதான் முனாஃபிக்குகள் சொன்னார்கள் மூமின்களை பார்த்து, கர்ரஹா உலா இதீனுஹும், அவங்களுடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது, அவருடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது. ஏன்? மக்கா வெற்றி அந்த வெற்றி என்று வாக்களிச்சு அவங்கள அதாவது கந்தக் யுத்தத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது, பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கியது. இன்னல் முஃமின கிர்ருன் கரீம், முஃமின் சங்கையானவன், ஏமாறக்கூடியவன். யாரிடத்துல சங்கையான தன்மை இருக்குமோ அவர் ஏமாறுற தன்மை அவர்கிட்ட இருக்கும். சங்கையான தன்மைனா என்ன? மக்களை கவனிக்கிறது, மக்களோட இன்முகத்தோடு நடக்கிறது, இறக்கப்படுறது, கேட்டா கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சங்கடப்படுறது, மறுப்பு சொல்றதுக்கு சங்கடப்படுறது, இது சங்கையான தன்மை. இந்த தன்மை இருந்தால் அவன்கிட்ட ஏமாறுற தன்மையும் இருக்கும். அவன் ஏமாறுவதற்கு காரணம் புத்திசாலியின்மை அல்ல, புத்தியின்மை அல்ல. எதன் காரணம்? சங்கை. அவன் சங்கையாக இருப்பது. அதை ரசூலுல்லாஹ்களே சொல்றாங்க, இன்னல் முஃமின கிர்ருன் கரீம். அவன் ஆனால் ஒரு புத்திசாலியாக அவன் முஃமினாக இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டுட்டான்னா அவன் ஒதுங்குவான். லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹரின் மர்ரத்தைன், ஒரே பொந்திலே 2 முறை என்ன செய்ய மாட்டான், அவன் கொத்துப்பட மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் அவன்கிட்ட ஏமாறுகின்ற தன்மை இருக்கும். வல் ஃபாஜிரு ஹிப்புன் லஈம், கெட்டவனை பொறுத்த வரைக்கும் அவன் மோசடிக்காரனாக இருப்பான், இழிந்தவனாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பான். அவனுக்கு அதுக்கு ஆதாரமா அவனோட திறமையை தான் முன்னுக்கு வச்சுட்டு இருப்பான். எதை முன்னுக்கு வச்சுட்டு இருப்பான்? நான் பெரிய ஆள், எனக்கு விளக்கம், எனக்கு கெஸ் பண்ண சரியாக அறிவு அப்படி இருக்கும் என்று அவனுடைய கெட்ட தன்மைக்கு அவனோட சிந்தனை ஆதாரமாக வைத்துக் கொண்டிருப்பான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டுறாங்க? அழகான வார்த்தை. ஒரு முஃமினிடத்தில் இந்த தன்மை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர் உதுனுன் வமின்ஹும் அல்லதீன யுதுன நபி, நபியை நோவினை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். வயகூலுன ஹுவ உதுன், எல்லாத்துக்கும் இவர் காது கொடுத்துக்கின்றிருப்பாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ்களுக்கு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் காது கொடுத்துக்கின்றிருப்பார் என்று யாருக்கு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்களுக்கு. எப்படி சொன்னாங்கன்னா, முனாஃபிக் வருவான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஜிஹாதுக்கு போகாததுக்கு இதுதான் காரணம், ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்தி அனுப்பிடுவாங்க. முஃமின் வருவான், ஒரு முஃமின் வந்து சொல்லுவான், அல்லாஹ்வின் தூதரே நான் ஜிஹாதுக்கு போகாததுக்கு எந்த காரணம் இல்லை, இதுதான் அப்படித்தான் காரணம், அவரை உண்மைப்படுத்தி அனுப்பிடுறது. இன்னொருத்தர் வந்து அவர் சொல்றது பொய், அவருக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னு அவரை பற்றி சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையான்னு சொல்றான், அவரை உண்மைப்படுத்தி அனுப்பிடுறது. யாரெல்லாம் தன்னிடத்தில் பேசுகிறார்களோ அவர்களுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க? அனுப்பிவிடுவார்கள். தன்னிடத்தில் பொய் சொன்னதை நிரூபிக்க ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க? முயற்சி எடுக்க. இதை பார்த்து கொண்டிருந்த முனாஃபிக்கள் சொன்னாங்க, அவர் வந்தாலும் கேட்கிறாரு, இவர் வந்தாலும் கேட்கிறாரு, இவர் வந்தாலும் கேட்கிறாரு, எல்லாரும் வந்தாலும் எல்லாரும் பேசுறது அப்படி அப்படியே என்ன செஞ்சிடறாரு, ஏத்துக்கன்னு அனுப்பிட்டு விடுகிறாரு என்று சொல்லி ஹுவ உதுன், இவர் வந்து என்ன எல்லாத்துக்கும் காது கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பதில் சொன்னான், குல் ஹுவ உதுனு ஹைரின் லக்கும், அவர் அதாவது சிறப்பான காதுடையவர் என்று சொல்லுங்கள், அவர் சிறப்பான தெளிவுடையவர் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்காக அவர் உண்மைப்படுத்துகிறார், முஃமின்களுக்காக அவர் உண்மைப்படுத்துகிறார் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை என்ன செய்றான்? இறக்குகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பேர் எதனால வந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் தான் அறிவாளி என்பதை நிரூபிக்கவோ, தான் பெரிய விளக்கம் உள்ளவன் என்பதை நிரூபிக்கவோ, தனக்கு வஹி இறங்குகிறது உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் என்பதை நிரூபிக்கவோ ரசூலுல்லாஹ் விரும்பியதில்லை. மற்றவர்களை பற்றிய விஷயங்கள் தனக்கு வரக்கூடாது என்பதை விரும்பினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், என் தோழர்களை பற்றி செய்திகளை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம், என்னிடத்தில் சேர்க்க வேண்டாம், அவர் அப்படி இவர் இப்படி என்று எந்த செய்தியை என்ற சொல்ல வேண்டாம். ஃபஇன்னி உரீது அன் அல்காஹும் சலீம ஸத்ர், நல்ல உள்ளங்களோடு அவரை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று, கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நம்ம துஆ கேட்க வேண்டும். மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்கள், மற்றவர்களுடைய தப்பு எண்ணங்கள் எப்படி நம்ம வரக்கூடாது என்பதற்கான இந்த வழிகளை எல்லாம் நாம் யோசிக்க வேண்டுமோ, அதே போல மற்ற மக்களால் நாம் அநியாயப்பட்டு விடக்கூடாது, அவமானப்பட்டு விடக்கூடாது, கெட்டவர்களாக எங்களை சித்தரிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனால தான் காலையிலே மாலையிலே வரக்கூடிய துஆவிலே வருகிறது என்ன? அல்லாஹும் முஸ்துர் அவுராதி வ ஆமின் ரவாதி, அல்லாஹும் முஸ்துர் அவுராத்தி, யா அல்லாஹ் என் மானத்தை பாதுகாப்பாயாக, அல்லாஹும் முஸ்துர் அவுராத்தி என் மானத்தை பாதுகாப்பாயாக, வ ஆமின் ரவாத்தி
திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையான எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து எம்மை பற்றிய மானபங்கமான விஷயங்கள் இந்த உலகத்தில் பரவிவிடாமல், நாம் அவமானப்பட்டு விடாமல், எங்களது குற்றம் குறைகளை மறைத்து மன்னித்து அல்லாஹ் பாதுகாக்கவும், நாளை மறுமையில் அந்த மீசான் ஹசனாத்திலே எங்களது நன்மை தட்டுக்கள் கணக்கவும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.